கோட்டீஸ்வரன், வாக்குப்பதிவு எண்ணிக்கை நாளன்று நீங்க ஒன்று சொன்னீங்க, எனக்கு நினைவு இருக்கு. பேசாம இப்ப பார்த்தா செந்திலும் அதுல பங்கேற்று இருந்தார். திமுகவும் அதிமுகவும் தான் அலைன்ஸ் வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. அப்படி ஒரு பேச்சு போற மாதிரி தெரியுதே. சார், இது ஒரு அடிப்படை சார். 118 வேணும். எந்த நம்பரை சேர்த்தா 118க்கு மேலே வருதோ அது கால்குலேட்டர் வச்சுருக்கிறவங்க கணக்கு போட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நேரத்தில் கூட்டணிகள் அமைஞ்சிருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பர்களாக இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லைண்ணே, உங்களுக்கு தாண்ட ஆபத்து. எந்த நேரத்திலையும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. இப்போ கோட்டீஸ்வரன், ஆனா ஒரு பக்கம் தாவேகாவிலிருந்து விசிக்க 2 இடதுசாரி கட்சிகளை பார்க்குறாங்க. முதல்ல கடிதம் கொடுத்துருந்தாங்க, இப்போ நேரடியாக போகிறாங்க. நிர்மல்குமார் போகிறாரு, அருண்ராஜ் அவங்க போகிறாங்க. நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோன்னு. அந்த 6ன்ற நம்பர் தான் ரொம்ப முக்கியம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ திருமாவளவன் அவர்கள்ட்ட ஃபோனில் பேசினதா சார்? என்ன சார் ஃபோனில் நீங்கள் லோனாக வாங்கிட்டு பேங்க் எம்ப்ளாயியா ஃபோனில் பேசி இஎம்ஐ அத்த மாதம் கட்டுறேன்னு முதலமைச்சர் ஆகணுங்க. நீங்கள் அவர் அண்ணன் கூப்பிடுறீங்க, அவர் ஒரு தலைவர். நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நீங்க தான் போய் அவரை கையை பிடிச்சி இழுத்துன்னு வரணும். துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை? அது ரொம்ப அற்பமா இருந்தது. அந்த கோரிக்கையில எந்த அர்த்தமும் இல்லை. என்ன துணை முதலமைச்சர்? எனக்கு புரியல. என்ன துணை முதலமைச்சர்னா என்ன? அது என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்? அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்ட். துணை முதலமைச்சர்ங்கிறது எந்த விதத்துல நீங்க அதை நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்க. ஏன் இப்ப திருமாவளவன் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்ஸருக்கே தகுதி இல்லாதவன்? ஓ, நீ அப்படி வரியா? உங்களுக்குன்னு ஒரு துறை வச்சிருப்பீங்கல்ல, என்னது? அத நமக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா. அவர் வச்சிருக்கிற துறை முதலமைச்சர் பதவி. அத கேப்பியா நீ? ஓ, முதலமைச்சர் பதவியா? அது இப்போ ஏன் கொடுத்தா என்ன தப்பு? 2 சீட்டை வச்சு நாங்க என்ன ஆட்டம் காண்பிக்கிறோம் பாத்தீங்களா? நாங்க தான் கிங் மேக்கர். நாங்க நினைச்சாதான் இங்கே தாவேக்கு ஆட்சி அமைக்க முடியும். விசிகாவில் சேர்ந்த சில நபர்கள் இப்படி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது உங்க பக்கம் காத்து அடிக்குது அப்படிங்கிறதுனால ஓவரா ஆடக்கூடாது. வேண்டாம். 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. இது உங்க காலம், திருமா காலம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். மக்களாகி எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. உழைக்காம எந்த ஒரு பொருளையும் நம்ம சாப்பிட்றோன்னா அது நம்ம உடம்புல செரிக்காது. அது உழைப்பும் சரி, பதவியும் சரி. உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஓட்டை உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே பாவித்து கொண்டு எனக்கு துணை முதலமைச்சர் இல்லைன்னா நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? ரஜினி சாரும் முதலமைச்சரும் சந்திக்கிறாங்க, ரைட்டுங்களா? 2 பேரும் காலைல என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க, சட்னி என்ன வச்சிங்க, கெட்டி சட்னியா தண்ணி சட்னி, இதுவா பேசியிருப்பாங்க? வேற என்ன பேசியிருப்பாங்க? என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டா. தோத்துட்டாங்க. இல்ல, நான் சிரிக்கல. நீ என்னடா நீங்க ரஜினியை வெறும் சூப்பர் ஸ்டார் நினைக்கிறீங்களா? ரஜினி சாரா? சார் ஆசைப்பட்ட ஜனாதிபதி சார். அவரு ஆசைப்படல. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இமயமலையில நான் என்ன கேக்குறேன், நீங்க ஏதோ இமயமலை டெல்லி பக்கம் இருக்கு. இல்ல இமயமலையில இல்ல, இமயமலையில சரி பிரதமர் அவர்களும் இவரும் ரஜினி அவர்களும் என்ன பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. காலையில திரு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க, பொறுப்பான எதிர்கட்சியா செயல்படுவோம். அதுதான் ஸ்டேட்டஸ் கோவா? நான் நீங்க கேட்குற சரியான கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, நாம யூகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய குண்டெல்லாம் தூக்கி போட்டு போக முடியாதுங்கிறேன். இப்ப நீங்க இதுவரைக்கும் அதிமுக சார்ந்து யூகத்தின் அடிப்படையில் பேச, யூகத்தின் நீ பொய்யே சொல்ல மாட்டேன், நீயே தான் சொல்லுவேன். பாஜக ஏன் இப்ப தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு ஒரு கருத்து வருது. திருமாவளவனே அவர் சொல்லியிருக்காரு. என்ன காரணத்துக்காக நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்றாரு? காங்கிரஸ் தாவேகாவோட இணைஞ்சாதான். இப்ப காங்கிரஸ் அங்க அனுப்புறதே திமுக தான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றான் என்னங்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. இப்ப முதல்வர் பேட்டி கொடுத்திருக்காங்க. முதல்வர் என்ன பேட்டி கொடுத்திருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கு? எதிர்கட்சியா தான் இருப்போம் அப்படிதான் பேட்டி கொடுத்தாரு. நான் அதைத்தான் நம்புங்க. அபிஷியலா என்ன வந்திருக்கோ அதை தான் நான் நம்புவேன். அதை தாண்டி பேச மாட்டீங்க? இல்ல பேச மாட்டேன்னு இல்லைங்க. அது பேசணும்னா இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும், எதை வேணாலும் பேசலாங்க. பேசி இருக்கீங்கன்றேன். இல்ல சுவாரஸ்யமா நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. திமுகவினுடைய தீர்மானம் செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா அதிகம், ஆனா இது வழக்கத்துக்கு மாறான தன்மையோடு இருக்கிற தீர்மானத்தின் 2 வரிகள் ரொம்ப முக்கியமானது.
இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? ஏதாவது பின்னாடி இருக்கா? ஆட்சி அமைக்க விடுங்க, நாங்க சொல்லும் போது கவுத்துடுங்க, அவங்க மேல இருக்க கரைகளை சரி செய்வாங்க, உங்க மேல கரைகளை பூசி விடுவாங்க. அழகா மக்களுக்கு உங்க மேல ஹேட் அதிகமா இருக்கிற பீக் பாயிண்ட்ல சிறுத்தை கர்ஜிக்கும், அருவா சுத்தி நட்சத்திரம் ஒரு வெட்டு சரக்குன்னு வெட்டும். நடக்குதா இல்லைன்னு பாருங்க. இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் தெரிகிறது. ஸோ நெருக்கடியான நிலையில் இருக்கிறது இந்த 3 கட்சிகள் தான். இந்த 6 பேர் தான் சார். இந்த 6 பேர் அங்க போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆளுநர் அழைச்சு தான் ஆகணும். விஜய் முதல்வர் ஆவார். அதை யாராலையும் தடுக்க. கத்திரி வெயில் என்ன கத்த விடாதலே, மரியாதை வண்டியில ஏறிலே, என்ன என்னால முடியல. ஒருத்தன உங்களுக்கு இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் 2 மக்களவை தேர்தல்களில் லோக்சபா ரெப்ரஸன்டேஷன் உங்களுக்கு டிஎம்கேவால தான் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சூழல் வந்து தேசிய அளவில் 3 மாநிலங்களை ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் 3 உறுப்பினர்கள் திமுக புண்ணியத்தில் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை திமுகவுடன் அவர்கள் உறவை அறுத்துக் கொள்வார்களே ஆனால், ஏன்னா நாளைக்கு தாவேக்காவை ஆதரிக்கிறதுன்ற முடிவை 2 கம்யூனிஸ்டுகளும் எடுக்கிறாங்கன்னா அது திமுகவோடய நீங்க இருக்க முடியாது. திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு இருக்கு. we are independent party. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது? அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது, இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். இப்போ விஜய் பதவியேற்பு தாமதப்படுத்துவதை விசிக, இடதுசாரிகள், ஏன் எல்லா கட்சிகளுமே இதுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கிறதா தான் சொல்லி சந்தேகப்படுறாங்க. சரி, பிஜேபி தான் பண்ணுதுன்னு யார் சொல்றா? திருமாவளவன் சொல்றாரு, சிபிஐ சிபிஎம் சொல்றாங்களா? நீங்க யார் பேசிக்கா? பிஜேபிக்கு எதிரான கட்சி தானே. இன்னைக்கு நைட் எடுத்துன்னு போங்க சார், கையெழுத்து 6 பேர் கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏன் நாளைக்கு வரலாம் வெயிட் பண்றீங்க? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பீப்போல்ல எலெக்ஷன்ல என்னங்க எப்ப பார்த்தாலும் பாஜக சென்ட்ரிக்னு பேசுறீங்கன்னா, இப்ப போஸ்ட்போலும் பாஜக சென்ட்ரிக் தானா? இப்பவும் பாஜக மையப்படுத்தி தான் நடக்குதா எல்லாமே? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசு கமிட்டி வந்துட்டே இருக்கான், நிறுத்துற அவனை. இது 5 ஆண்டுகள் இது நீடித்து இருக்கணும்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு. ஒருவேளை ஏடிஎம்கே அலைன்ஸ் நீங்க ஆதரவு கொடுங்க, நீங்க காங்கிரஸ்ல ஆதரவை வேண்டாம்னு சொல்லுங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட நெருக்கடி அவருக்கு கொடுக்கப்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. அதுவும் காங்கிரஸ் நேற்றைக்கு ஆதரவு கொடுத்த பிறகு அது மோசமாக போயிருக்கிறது. அவர் தனக்கு இருந்த வாய்ப்பை விஜய் இழந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் போய் அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டது. அது திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான். அது முடிஞ்சு போச்சு கதை. அவர் கொண்டு தெருல விட்டாச்சு. இன்னைக்கு 108 சீட்டு ஜெயிச்சவரை.